ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜனவரி 1, 2, 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 1ஆம் தேதி 2ஆம் தேதி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் அதை வச்சே சொல்லிடுறேன். அண்ட் இன்னையிலேருந்து உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டனாக கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே, ஃபைன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆண்டுதோறும் டிசம்பரில் திருக்குறள் வாரம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ தான் ரீசனாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலைக்கும் அந்த விவேகானந்தர் பாறைக்கும் இடையில் கண்ணாடி பாலம் அப்படிங்கிறதெல்லாம் அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி கடலுக்கு மேலே கண்ணாடி பாலம் அமைக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி அந்த திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 25 வருடங்கள் அப்படிங்கிறது நிறைவு பெற்றிருக்கு. ஸோ இந்த வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அந்த திருவள்ளுவர் சிலைக்கு ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிற நேம் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ பேரறிவின் சிலை அப்படிங்கிறது அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அதே போல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருக்குறள் வாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் கடைசி வாரம் வந்து திருக்குறள் வாரமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 133 உயர்கல்வி நிறுவனங்களில் திருக்குறள் தொடர்பான கலை இலக்கிய அறிவுசார் போட்டிகளும் வருஷம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் 133 அதிகாரங்கள், அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது எப்போவுமே தை முதல் நாள் இல்லையா? ஸோ திருவள்ளுவர் நாள் அப்படிங்கிறது தை 2ஆம் நாள் அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுவும் முக்கியம். ஸோ திருவள்ளுவர் அந்த வருடம் வந்து இந்த 31, ஸோ அதை வந்து கரண்ட் இயரோட இப்போ 2025 ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ப்ளஸ் 31 ஆட் பண்ணிங்கன்னா 2056. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த திருவள்ளுவர் ஆண்டு அப்போ 2056 அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியக்கூடிய விஷயங்கள். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு சொல்லி, அதாவது இன்பத்துப்பால் இல்லையா? ஸோ 3 அதிகாரங்கள் 3 வந்து பிரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஓகே, ஃபைன். இப்போ இதில் இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னா, இந்த திருவள்ளுவர் சிலை எப்போ நிறுவனாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ ஜனவரி 1, 2000ஆவது வருடம் தான். ஸோ இது ஸ்கூல் புக்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க இந்த டேட்டா. ஸோ இது யாரோட பீரியடில் அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் பீரியடில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சிலையை வந்து வடிவமைச்சது யாருன்னா, சிற்ப கலைஞர் கணபதி ஸ்தபதி அப்படிங்கிறவர் வந்து இதை வந்து வடிவமைச்சிருப்பார். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அறத்துப்பால் படி 38 அதிகாரங்கள் இருக்கும். ஸோ அறமும் பொருளில் 70 இருக்கும். இன்பத்து பாலில் வந்து 25 அதிகாரங்கள் இல்லை. ஸோ ரெண்டும் சேர்த்து 95 அதிகாரங்கள். ஸோ அந்த சிலையோட இதை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து திருக்குறளில் இருக்கிற அதிகாரங்கள் படியே அதோட அளவுகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். அதான் ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம். அண்ட் திருக்குறள் மாணவர் மாநாடு அப்படிங்கிறதும் வருஷம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி பேரூராட்சி அப்படிங்கிறது நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் அப்படின்னும், படகுகளுக்கு காமராஜர், மார்ஷல் நேசமணி, ஜியு போப் இவங்களோட பெயர்கள் எல்லாம் சூட்டப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜியு போப் அவர்கள் திருக்குறளுக்கு ஆங்கிலத்தில் ஒரு எழுதியிருப்பார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கில புத்தாண்டை நம்ம வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டாக எந்த கண்ட்ரிக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டாக நியூ இயர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்தில் இருக்கிற ஆக்லாந்து அப்படிங்கிற பிளேஸில் தான் வந்து ஃபஸ்ட்டாக நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குட்டி தீவு நாடு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுவுமே அந்த நியூசிலாந்து அந்த ஏரியாவில் தான் இருக்கும். பசிபிக் ஓஷனில் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த தீவு நாடு எதுனா கிரிபாட்டி. ஓகேவா? ஸோ இந்த கிரிபாட்டி அப்படிங்கிற தீவு நாடு தான் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பெரிய நாடுன்னு பார்த்துட்டா நியூசிலாந்தில் இருக்கிற ஆக்லாந்து. பட் குட்டி நாடு, சிறிய தீவு நாடு எது ஃபஸ்ட்டாக நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கிரிபாட்டி. ஸோ இங்கே வந்து நம்ம இந்தியாவுக்கும் இந்த தீவு நாடுக்கும் வந்து 8.5 hours டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வருது. ஓகே, அடுத்தது கண்காணிப்பு கேமரா தொடராய்வு, வெளிநபர்களுக்கு கட்டுப்பாடு. அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் அந்த ஒரு ப்ராப்ளம் ஆச்சு இல்லையா? ஸோ அதை வந்து தேசிய மகளிர் ஆணையத்தோட இதில் வந்து ஒரு குழு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண அமைச்சிருக்காங்க. ஸோ தேசிய மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது 1990 ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 92 ஜனவரியில் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த குழு வந்து 2 நபர் குழு தான். யார் அப்படின்னா, தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரான மம்தா குமாரியும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரியான பிரவீன் தீக்ஷித். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்த ஒரு குழு தான் வந்து இதை விசாரிக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான்.
அடுத்தது ஜனவரியில் 100வது ராக்கெட் ஏவப்படும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ தலைவரான சோம்நாத் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்எல்வி ராக்கெட் திட்டத்தை செயல்படுத்த உள்ளதா அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து 100வது ராக்கெட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிஎஸ்எல்வி 60 ராக்கெட், ஸோ இதுதான் வந்து ஏவப்பட இருக்குது. அந்த பிஎஸ்எல்வி 60 தான் வந்து 99வது ராக்கெட்டு. ஸோ அடுத்தது வந்து ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது ஏவப்பட இருக்குது. ஓகேவா. அடுத்தது நல்லாட்சி வாரம், அரசின் சேவைகள் தொடர்பான 3 கோடி விண்ணப்பங்களுக்கு தீர்வு. ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நல்லாட்சி வாரம் அப்படிங்கிறது எப்போன்னா டிசம்பர் 19லேருந்து 24 வரைக்கும் தான் வந்து நல்லாட்சி வாரம். ஸோ நல்லாட்சி தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 25 வாஜ்பாய் அவர்களோட பிறந்த தினம். ஸோ இதை 2014லேருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ரிலேட்டடான ஒரு பிரச்சாரம் தான் கிராமங்களை நோக்கிய நிர்வாகம் அப்படிங்கிற பெயரில் ஒரு பிரச்சாரம். ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இது வந்து கேட்கலாம். கிராமங்களை நோக்கிய நிர்வாகம் எதனோடு தொடர்புடையது அப்படின்னா நல்லாட்சி வாரத்தோட தொடர்புடையது. ஓகேவா. ப்ரீவியஸ் இயர்ஸில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஒரு இனிஷியேட்டிவ் பற்றி, அதனால் இது முக்கியம்தான். அடுத்தது குவாட் கூட்டமைப்பு. ஸோ குவாட் கூட்டமைப்பில் என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்காங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் அமெரிக்கா. ஓகேவா. ஸோ 4 நாடுகள் சேர்ந்தது தான் இந்த குவாட் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டாக இவங்க வந்து 2004 சுனாமி வந்தப்போ ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இது வந்து இந்த எல்லாம் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு குவாட் அப்படிங்கிற இதாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா நாடுகள் ஒன்றிணைந்த கூட்டமைப்பு தான் குவாட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகே. ஸோ இது ஆல்ரெடி எல்லாரும் இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் ரீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் உயிர்காக்கும் நிவாரண நடவடிக்கைகளில் குவாட் நாடுகள் கூட்டாக உதவின. தடையற்ற இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, நிலையான தன்மை, வளமை இருக்க வேண்டும். ஸோ இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்கலாம். என்னெல்லாம் இருக்கணும்னா அமைதி, நிலையான தன்மை, வளமை. ஸோ இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குவாட் கூட்டமைப்போட ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருக்குது. ஓகேவா. அதே போல் ஏஷியான் ஒற்றுமையை நிலையாக ஆதரிக்கவும் இது வந்து உறுதியளிக்குது. ஸோ ஏஷியான் கண்ட்ரீஸ் வந்து அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 1967 ஆகஸ்ட் 8 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் இளம் தலைமுறையினருக்கு ஊக்கம். ஐஎன்எஸ்வி தாரிணி பெண் அதிகாரிகளுக்கு கடற்படை தலைமை தளபதி. ஸோ கடற்படை தலைமை தளபதி இப்போ யார், தினேஷ் கே திரிபாதி. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐஎன்எஸ் தாரிணி அப்படிங்கிற ஒரு கப்பலில் 2 பெண் அதிகாரிகள் உலக சுற்றி வலம் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய செயல் தான். அண்ட் இது எந்த ஒரு முன்னெடுப்பின் கீழ் நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவிகா சாகர் பரிக்ரமா 2. நாவிகா சாகர் ஆக்சுவலாக நேவிகா சாகர் பரிக்ரமா 2 அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இது கேட்டால் தெரியணும். சாகர் அப்படின்னு வந்தாலே இந்த கடல் ரிலேட்டடானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அடுத்தது பாகிஸ்தான் லாகூர் பூஞ்ச் மாளிகையில் பகத்சிங் கண்காட்சி அரங்கு திறப்பு. ஸோ பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாண தலைநகராக இருக்கிறது தான் எது, லாகூர். ஓகேவா. ஸோ அங்கே இருக்கிற பூஞ்ச் அப்படிங்கிற மாளிகையில் பகத்சிங் நினைவு கண்காட்சியை தொடங்கியிருக்காங்க. ஸோ பகத்சிங் அவர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டது எப்போ, 1931 மார்ச் 23 வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. ஸோ பஞ்சாப் அரசு வந்து பகத்சிங் கண்காட்சி அரங்கை திறந்து வச்சிருக்கு. அதே போல் லாகூரில் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடமான ஷாத்மன் சவுக் அப்படிங்கிற பகுதியை அவரது நினைவாக மறுபெயரிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போ பகத்சிங் தூக்கில் இடப்பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு இது ஸ்கூல் புக்ஸ்லாம் எங்கேயுமே கிடையாது, அதனால நோட் பண்ணிக்கோங்க. லாகூரில் ஷாத்மன் சவுத் அப்படிங்கிற பகுதி. ஓகே. ஷாத்மன் சவுத் அப்படிங்கிற பகுதி கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே. கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாம்ஸ் ஏதோ ஒன்றில் இதை வந்து கேட்டு விட்ருவாங்க, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. உலக டெஸ்ட் அணி ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டன். ஸோ ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு கிரிக்கெட் டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து கேப்டனாக நம்ம பும்ராவை தான் வந்து போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ பிரிட்டன் அரசர் சார்லஸோட புத்தாண்டு விருது இதில் வந்து 30 இந்திய வம்சாவளியினர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு பார்த்துக்கிட்டா போதும், யார் என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ பிரிட்டன் அரசர் சார்லஸோட புத்தாண்டு விருதுகளுக்கு சுகாதாரம், கல்வி, தன்னார்வ சேர்வை, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்மாதிரியாக இருக்கிற ஒரு 30 இந்திய வம்சாவளியினரை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு விருது கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 1200 பேர், இந்திய வம்சாவளி மட்டும் 30 பேர், அது போக அவங்களோட சேர்த்து மொத்தமாக 1200 பேருக்கு இந்த அவார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேவா. ஸோ இதில் வந்து
ரணில் மால்கம் ஜெயவர்தனே, அப்புறம் லண்டன் மேயர் சாதிக் கான் இவங்கெல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க நேம் என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. வெம்பக்கோட்டை அகழ்வாய்வில் அல்லிமொட்டு வடிவ ஆட்டக்காய்கள். ஸோ வெம்பக்கோட்டை நமக்கு தெரியும், விருதுநகர் மாவட்டம் விஜயகரிசல் குளம் அந்த பகுதியில் தான் வந்து அல்லிமொட்டு வடிவ இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஷேப்லலாம் இந்த ஆட்டக்காய்கள் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அதை செஞ்சவங்களோட அந்த கைரேகையும் பதிஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. தில்லி கம்பன் கழக நிறுவனருக்கு கம்பப்பணி வள்ளல் விருது. ஸோ யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவரோட பணிகளை பாராட்டும் விதத்தில் KVK பெருமாள் அப்படிங்கிறவருக்கு தான் இந்த விருது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது ஜம்மு காஷ்மீர் லடாக் குறித்த புத்தகம். ஸோ இது கண்டிப்பாக முக்கியமான புத்தகம். ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் த்ரூ தி ஏஜஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான். ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதானும் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களும் சேர்ந்து தான் இதை வந்து வெளியிட்டாங்க. ஸோ இதில் வந்து அந்த ஜம்மு காஷ்மீர் லடாக்கோட வரலாறு வந்து ஒரு 7 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் மற்றும் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி கவுன்சில் இவங்களோட கூட்டு முயற்சியால் என்னென்ன லாங்குவேஜில் இது ரிலீஸ் ஆகிருக்குன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஓகே, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் த்ரூ தி ஏஜஸ் நேம் மறக்கக்கூடாது. 2023-24 பள்ளி மாணவர் சேர்க்கை 37 லட்சம் சரிவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது அவ்வளோவா முக்கியம் இல்லை, ஜஸ்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஆக்சுவலாக நான் இந்த கட்டிங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டேன், நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டெலகிராமில். ஓகேவா. உலக ஃப்ளிட்ஸ் செஸ் வைஷாலிக்கு வெண்கலம். ஸோ ஃபிடே உலக ஃப்ளிட்ஸ் செஸ் போட்டியில் இந்திய இளம் வீராங்கனையான வைஷாலி, ஸோ யார் இவங்க, நம்ம பிரக்யானந்தாவோட சிஸ்டர் இல்லையா, ஸோ இவங்க வந்து வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவில் நியூயார்க்கில் வந்து நடந்துச்சு இந்த மேட்ச்சு. இந்தியாவில் முதல் முறையாக விமானங்களில் வைஃபை சேவை. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் விமானங்களில் வைஃபை சேவை அப்படிங்கிறது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏர் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது பாதுகாப்புத்துறை சீர்திருத்த ஆண்டாக 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 2025 அப்படிங்கிறது வந்து சர்வதேச கூட்டுறவு ஆண்டு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். 2024 வந்து சர்வதேச ஒட்டக ஆண்டு அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அதுக்கு கூட நம்ம அதெல்லாம் UN டிக்ளேர் பண்ணது. ஓகேவா. இது வந்து நம்ம இந்தியாவோட பாதுகாப்புத்துறை இந்த 2025வது வருஷத்தை சீர்திருத்த ஆண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முப்படைகளையும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட போருக்கு தயாராக மாற்றுவதை நோக்கமாக கொண்டது தான் இது. அதுக்காக தான் இந்த சீர்திருத்த ஆண்டாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதில் அந்த வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்க. 2 போர்க்கப்பல் 1 நீர்மூழ்கி கப்பல் ஜனவரி 15 கடற்படையில் இணைப்பு. ஸோ போர்க்கப்பலோட நேம் என்னென்னா INS நீலகிரி அண்ட் INS சூரத். நீர்மூழ்கி கப்பலோட பேர் வந்து வாக்ஷீர் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம கடற்படையில் இணைக்க போகிறாங்க. ஸோ இது எங்கே மேக் பண்ணது அப்படின்னா மும்பையில் இருக்கிற மசஹான் கப்பல் கட்டும் தளத்தில் மேக் பண்ணியிருக்காங்க. அணுமின் நிலையங்கள் விவரம் இந்தியா பாகிஸ்தான் பரிமாற்றம். ஸோ இது வந்து நம்ம வருஷம் பார்க்குற நியூஸ் தான். என்னென்னா 1988 டிசம்பர் 31 ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. என்னென்னா இந்தியா பாகிஸ்தான் இடையில வந்து வருஷம் என்னென்ன அணுமின் நிலையங்கள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா ஏதாவது போர் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அதெல்லாம் பார்க்கக்கூடாது இல்லையா. இப்போ கூட ரீசனாக அந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி நிறைய நியூஸ் பேப்பரில் ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வருஷம் இவங்க வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷமுமே வந்து இரு நாடுகளும் அந்த அணுமின் நிலையங்கள் குறித்த விவரங்களை வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ 2008ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் கைதிகள் பாகிஸ்தானில் உள்ள இந்திய கைதிகளின் விவரங்களையும் ஸோ இது கூட இந்த அணுமின் நிலையங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறப்ப அந்த கைதிகளோட விவரங்களையுமே ஷேர் பண்ணிப்பாங்க.
தமிழகத்தில் 2024ஆம் ஆண்டில் 268 பேரின் உடல் உறுப்புகள் தானம். ஓகே, ஸோ தமிழகத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடந்த ஆண்டில் மட்டும் மூளை சாவடைந்தவர்கள் 268 பேர். ஸோ இவங்க மூலமாக 1500 பேருக்கு மறுவாழ்வு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த உடல் உறுப்புகள் தானம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க உடலுக்கு அரசு மரியாதை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சிஎம் வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட் எப்போன்னு கேட்கலாம். 2023 செப்டம்பர் 23ல். ஓகேவா, 23 செப்டம்பர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறது டிரான்ஸ்டன் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் ஓகேவா அத்தாரிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இது வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 2014 டிசம்பர் 12 உடல் உறுப்பு தானம் செய்வது அப்படிங்கிறது வரும் தமிழில். ஸோ அது வந்து 2014 டிசம்பர் 12 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, டேட் நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 12 2014 அப்படிங்கிறது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ஸ்க்ரப் டைப்பர்ஸ் பாக்டீரியா தொற்று அதிகரிப்பு. ஸோ இந்த ஸ்க்ரப் டைப்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா வகையை சேர்ந்தது தான். இது வந்து ரெக்சியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணி இல்லை பூச்சி உயிரினங்கள் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா மனிதர்களை கடிக்கிறது மூலமாக இந்த பாக்டீரியா வந்து பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக காய்ச்சல், உடல்வலி, தலைவலி, அப்புறம் வந்து உடம்புல அங்கங்கே தடிப்புகள் எல்லாம் வருமாமா. ஸோ இது வந்து யூஸ்வலாக யார் இதனால் பாதிக்கப்படுவாங்கன்னா இந்த விவசாயிகள், அப்புறம் வந்து புதர் பகுதியில் வனப்பகுதிகளெல்லாம் வேலை செய்வாங்கள்ல அங்கே இருக்கிறவங்க, கர்ப்பிணிகள். ஸோ இந்த மாதிரி பூச்சிக்கடிகள் இருக்கிற பகுதிகளில் இருக்கிறவங்கள தான் இது அதிகமாக பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மருந்து வந்து அசித்ரோமைசின் இல்லைன்னா டாக்ஸிசைக்ளின். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் இதுக்கான மருந்து அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பயிர் காப்பீட்டு திட்டங்கள் நீட்டிப்பு. ஸோ 2 திட்டங்கள் இருக்கும். ஒன்று வந்து பிரதமரோட ஃபசல் பீமா யோஜனா, இன்னொன்று மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம். ஓகேவா, ஸோ 2 திட்டமும் இயர் எப்போ அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிடுங்க. அண்ட் தெரியாட்டியும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2025-26 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக தனி நிதியம் அப்படிங்கிறதும் தொடங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நாட்டின் மிகப்பெரிய பயிர் காப்பீட்டு திட்டம் ஆக்சுவலாக நானே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஃபசல் பீமா யோஜனா. ஸோ இது எப்போ தொடங்கியிருப்பாங்க? 13 February 2016 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வேளாண் தொழில்நுட்ப திட்டங்கள், தொழில்நுட்ப அடிப்படையிலான மகசூல் மதிப்பீட்டு அமைப்பு முறை எஸ்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. வானிலை தகவல் மற்றும் தரவு கட்டமைப்பு முறை வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான முன்னெடுப்புகளுக்கும் நிதி அப்படிங்கிறது பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நிலத்தடி நீரில் நைட்ரேட் மாசு. ஸோ மத்திய நிலத்தடி நீர் வாரியம் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நிலத்தடி நீரில் வந்து நைட்ரேட் அப்படிங்கிறது அதிகமாக கலந்துருக்கு. ஸோ இந்த நைட்ரேட் எதனால் கலக்குது அப்படின்னா இப்போது வந்து உரங்கள் எல்லாம் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்கல்ல, ஸோ அதில் இருக்கிற நைட்ரேட்ஸ், ஸோ அது மூலமாக தான் மெயினாக வந்து நிலத்தடி நீரில் நைட்ரேட்ஸ் வந்து அதிகமாக கலக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் வந்து ஆர்கானிக் உரங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நிலத்தடி நீர் வாரியம் ஆகட்டும் இல்லை, ஸோ இவங்க வந்து இருப்பாங்கள்ல இந்த அமைப்புகள் வந்து ஆல்ரெடி 1 லிட்டர் தண்ணியில் எவ்வளவு நைட்ரேட் கலந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரையறை வச்சுருப்பாங்க. ஸோ எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 45 மில்லிகிராம் நைட்ரேட் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அளவு. பட் இதை தாண்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள், 40க்கு மேலே இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதுனா தமிழ்நாடு, கர்நாடகா, ராஜஸ்தான். ஓகேவா, ஸோ 35.74 வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இந்த 4 ஸ்டேட்டில் தான் ரொம்ப ஹையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆந்திராலெலாம் 27, ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். கம்மியாக இருக்கிற ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி, கேரளா, ஜார்க்கண்ட், பீகார் இந்த ரீஜியனில். பாதுகாப்பான அளவில் நைட்ரேட் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனா அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, கோவா. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்குது, அதில் ஆச்சரியம் இல்லை. பட் கோவா இருக்கிறது வந்து ஆச்சரியமான விஷயம்தான். ஓகேவா, ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான டேட்டா.
அடுத்தது நீட் நிபுணர் குழு. ஸோ இந்த நீட்டில் வந்து ரீசெண்டாக நிறைய குளறுபடிகள் எல்லாம் நடந்திருக்கும் நீட் எக்ஸாமில். ஸோ அதை வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக பரிந்துரைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழுவை வந்து மத்திய அமைச்சகம் வந்து நிறுவி இருக்கும். அந்த குழுவோட தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா இஸ்ரோவோட முன்னாள் தலைவரான கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு வந்து நியமிக்கப்பட்டிருக்கும். ஸோ 2024 ஜூலையில் நியமிச்சிருப்பாங்க. இவங்க அவங்களோட ரிப்போர்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய பரிந்துரைகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு இதில் இதான் முக்கியம், அந்த நிபுணர் குழுவோட தலைவர் யார் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பில் இடைநிற்றல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பு தான். ஸோ என்னென்னா நடுநிலை படிப்பு வரைக்குமே தமிழ்நாட்டில் வந்து 100 குழந்தைங்க சேர்றாங்க அப்படின்னா 100 குழந்தைங்களையுமே அந்த நடுநிலை பள்ளி கல்வியை வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னும், மேல்நிலை கல்வியை பொறுத்த வரைக்கும் 2024 89.2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மாணவிகளை பொறுத்த வரைக்கும் 95.6% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு என்னென்ன ரீசன் காரணம்னு சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், ஸோ எண்ணும் எழுத்தும் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், ஸோ எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுறதுக்கான திட்டம் தான் இல்லையா? இதன் காரணமாக தான் இங்கே இடைநிற்றல் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. நடுநிலை அளவில் வந்து ரொம்பவே இல்லை, சுத்தமாக இடைநிற்றல் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வேலைவாய்ப்பு இந்தியா. ஸோ வேலைவாய்ப்பு விகிதம் இந்தியாவில் 10 வருஷத்தில் 36% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது 2023-24 3.2% அளவுக்கு கம்மியாக இருக்குது. வேலைவாய்ப்பு விகிதம் 58.2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தொழிலாளர் பங்கேற்பு விகிதம்னு எடுத்துட்டிங்கன்னா 60.1% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்தது EFTA ஒப்பந்தம். ஸோ தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஒரு 4 கண்ட்ரீஸுக்கும் UK கண்ட்ரீஸுக்கும் இடையில் 2024 மார்ச்சில் போடப்பட்டுச்சு. ஸோ அந்த ஒப்பந்தம் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வர்த்தகத்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 4 UK கண்ட்ரீஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து, நார்வே, சுவிட்சர்லாந்து அண்ட் லிக்டன்ஸ்டைன். ஸோ இது வந்து ஒரு புது நேம் தான் நினைக்கிறேன், லிக்டன்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்குது. ஸோ இந்த 4 கண்ட்ரீஸ்க்கு இடையில தான் போடப்பட்டிருக்குது வித் இந்தியா. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு இடையில போடப்பட்டிருக்குது அண்ட் அது நிகழாண்டில் நடைமுறைக்கு வந்துடும். ஸோ இதன் மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது காரிநகர் படகுத்துறை. ஸோ இது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு படகுத்துறை. இதுக்காக இதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா வந்து 8.5 crore அப்படிங்கிறது நிதியுதவி அளிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா விளையாட்டுத்துறை விருது 2024. ஸோ கேல் ரத்னா தயான்சந்த், மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது 4 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ் அவர்கள் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஸோ அவர் செஸ்ஸோட தொடர்புடையவர். பிரவீன்குமார் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாரா தடகளம், ஹர்மன்பிரீத் சிங் ஹாக்கி, மனு பாக்கர் துப்பாக்கி சுடுதல். நமக்கு தெரியும் இப்போ நடந்த ஒலிம்பிக்கில் வந்து 2 மெடல் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அர்ஜுனா விருது. இது கேல் ரத்னா விருது வந்து 1991-92 பீரியடில் தான் ஃபஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அர்ஜுனா விருது 32 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 4 பேர், துளசிமதி, நித்யஸ்ரீ, மனிஷா. ஸோ இவங்க 3 பேரும் பேட்மிண்டன் பிரிவை சேர்ந்தவங்க. அபய் சிங் அப்படிங்கிறவர் வந்து ஸ்குவாஷை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ இவங்க 4 பேருக்கும் கிடைச்சி. ஆக்சுவலாக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இவங்க 4 பேர். இது இல்லாமல் அந்த லிஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ யார் யார் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது துரோணாச்சாரியா விருது. ஸோ இந்த அர்ஜுனா விருது ஃபஸ்ட்டாக 1961 கொடுக்க தொடங்கியிருப்பாங்க. துரோணாச்சாரியா விருது வந்து எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ துரோணாச்சாரியர் அப்படிங்கிற நேம்லேயே தெரியும், பயிற்சியாளர்கள், கோச்சுக்கு கொடுக்கக்கூடிய விருது. ஸோ இது வந்து 1985 கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? அடுத்தது UIDAI செயல் தலைவர், ஆக்சுவலாக CEO ஆஃப் UIDAI. ஸோ இது என்னென்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இல்லையா? ஸோ 2009 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட சிஇஓவாக இப்போ புவனேஷ்குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. அண்ட் இந்த UIDAI அப்படிங்கிறது சார்பில் தான் ஆதார் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்படும். ஆதார் வந்து ஃபஸ்ட்டாக 2010 செப்டம்பரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஆதார் அப்படிங்கிறதுல வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இவ்வளோ தான் மக்களே 3 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு நிறைய டேட்டாஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அந்த அர்ஜுனா விருதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் கொடுத்துட்றேன். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துக்கலாம். ஸோ நிறைய இருக்கிறனால தான் ரிவிஷன் கொடுக்கல ஓகேவா. ஓகே ஃபைன், நாளையிலேருந்து ரிவிஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும் ஓகேவா. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதையும் ஃபீட்பேக்லாம் சொல்லுங்கள் ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.